வணக்கம் நண்பர்களே. கனகம்பட்டி ஐயா வாழ்ந்துட்டு இருந்த காலங்கள்ல தன்னை தேடி வரும் பக்தர்கள்ட்ட அசைவ சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டுருக்காங்க. நிறைய பக்தர்கள்ட்ட சைவ சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டுருக்காங்க. இப்போ மக்களுக்கு வந்து ஐயாவுக்கு படையல் வைக்கிறது வந்து அசைவம் வைக்கலாமா சைவம் வைக்கலாமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. தங்களோட வீடுகள்ல ஐயாவுக்கு படையல் வச்சு கும்பிட்ற பக்தர்கள் ஏராளமானோர் இப்போ இருக்கிறோம். ஐயாவை நம்ம வீட்டுல ஒருத்தரா நினைச்சுதான் நம்ம ஐயாவை வணங்கிட்டு இருக்கிறோம். ஐயா ஒரு தடவை நம்ம போய் பார்த்துட்டோம் அப்படின்னாங்க, ஐயா நம்ம வீட்டுல ஒருத்தரா நம்ம கூடயே இருந்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல இப்ப ஒரு பெரியவரா இருந்துதான் ஐயா நம்மள முன்னோடியா இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயாவோட பக்தர்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஐயா நம்ம கூடயே இருக்கிறத நம்ம உணரலாம். ஏதோ ஒரு வடிவத்துல ஐயா நம்ம கூடயே இருப்பாங்க. வெட்டுக்கிளியே அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. நீங்க ஐயாவை கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வெட்டுக்கிளி அடிக்கடி உங்க வீட்டுக்கு வர்றத நீங்க உணரலாம். பட்டாம்பூச்சிகள் வீட்டுக்கு வர்றதை நீங்க உணரலாம். ஐயா இந்த ரெண்டு வடிவத்துல அடிக்கடி தன்னோட பக்தர்கள் வீட்டுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல நீங்க ஐயாவை மனதார நினைச்சு ஐயாவுக்காக விரும்பி நீங்க சமையல் பண்ணுங்க. ஐயா நீங்க வந்து ஐயாவை மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க சமையல் பண்ணுங்க. நான்வெஜ் சமைங்க. நான்வெஜ் கடையில வாங்கிட்டு வரப்போ நீங்க ஐயாவை மனசுல நினைச்சு நீங்க எங்க வீட்டுல வந்து நீங்க சாப்பிடணும் ஐயா, நான் உங்களுக்காக இதை உங்களுக்கு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அசைவம் சமைங்க. ஐயாவுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். நீங்க பண்ணி ஐயாவுக்கு படையல் வச்சு தாராளமா கும்பிடலாம். ஐயா மனசார ஏற்றுப்பாங்க. நம்மளோட கர்ம வினைகளை தான் ஐயா சாப்பாடு மூலியமா வாங்கிக்குவாங்க. தன்னை தேடி வரும் பக்தர்கள்ட்ட சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வாடா சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வாங்கிட்டு வர பிரியாணியை சைவமாகவும் மாற்றுவார், சாம்பார் சாதமாக மாற்றுவாங்க. சாம்பார் சாதம் வாங்கிட்டு வரவங்களது சிக்கன் பிரியாணியாக மாற்றுவாங்க. பல சித்து விளையாட்டுகள்ல ஐயா சாப்பாட்டில் பண்ணியிருக்காங்க. ஐயாவுக்கு சைவம் அசைவம் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. ஐயா அது எல்லாத்தையும் கடந்தவர். அதனால நீங்க தாராளமா வீட்டுல சிக்கன் பிரியாணி பண்ணி படையல் வச்சு கும்பிடலாம். கருவாட்டு குழம்பு வச்சு கும்பிடலாம். ஐயாவுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு பதிவுல நம்ம பார்த்துருக்குறோம். மீன் குழம்பு படையல் வச்சு கும்பிடலாம். கோயில்ல இப்ப அவங்க சைவம் மட்டும்தான் கடைபிடிக்கிறாங்க. நீங்க உங்களோட வீடுகள்ல நீங்க ஐயாவுக்கு தாராளமா அசைவ படையல் வச்சு கும்பிடலாம். உங்க மனதை பொறுத்ததுதான். உங்களுக்கு அந்த ஆசை எழுது அப்படின்னா அது ஐயா தான் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறாருன்னு நினைச்சு நீங்க மனதார உங்களோட சந்தோஷமா நீங்க வீட்டுல படையல் வச்சு ஐயாவுக்கு பூஜைகள் பண்ணலாம். கிடையாது, நம்ம எந்த வகையில பூஜை பண்ணாலும் பகவான் அதை மனசார ஏற்றுக்குவாங்க. ஐயா இருக்கிறப்போ அவர் விரும்பி சாப்பிட்ட எல்லாமே நீங்க படையல்ல வச்சு ஐயாவுக்கு நீங்க படையல் வச்சு கும்பிடலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. நிறைய சித்தர்கள் வந்து சைவத்துலதான் இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் அசைவம் சாப்பிடுவாங்க. ஐயா அசைவம் சாப்பிடக்கூடியவர். அதனால நீங்க தாராளமா அசைவ படையல் வச்சு சாமி கும்பிடலாம். கடவுள்லயே இப்ப சைவம் அசைவம்னு இரு வகையா இருக்கிறாங்கல்ல, அது மாதிரிதான் நீங்க தாராளமா ஐயாவுக்கு அசைவ படையல் வச்சு சாமி கும்பிடலாம். நான் என்னோட வீட்டுல ஐயாவுக்கு நான்வெஜ் எது பண்ணாலும் நான் படையல் வச்சு சாமி கும்பிடுவேன். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். நான் ஐயாவுக்கு அது ஸ்பெஷலா பண்றேன்னு சொல்லி ஐயாட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் நான் பண்ணுவேன். அது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல தாராளமா பண்ணலாம். இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணும். ஐயாவோட மகிமைகள் எல்லாத்தையும் அடுத்தடுத்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த பதிவுல ஐயாவோட மகிமைகள் தான் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.